கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனும் நானும் என்ற இந்த நிகழ்வின் வழியாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வம் தாமே சென்று போன நாட்களில் எல்லாம் அடியனை சுகபத்திரமாக பாதுகாத்து இம்மட்டுமாக ஜீவனோடு கூட உங்களுக்கு முன்பாக தெய்வம் தாமே என்னை நிலை நிறுத்தியதற்காக அவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் தெய்வன் அவ்விதமாகவே பாதுகாத்தார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்வின் வழியாக தேவன் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென். இந்த பாடல் வரிகள் மூலமாக நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதில் முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் சோதனைகள். சோதனைகளை நாம் சகிக்க வேண்டும், சோதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சோதனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இவைகளை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு மகிமையான ஒரு சிங்காசனம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் காண்கிறோம். இந்த பாடல் வரிகள் இப்படியாக சொல்லுகிறது, கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆம், கோலியாத்தை போன்றதான சோதனைகள், கோலியாத்தை போன்றதான லிட்ரலாக எழுத்தின் பிரகாரமாக நமக்கு முன்பாக மனிதர்கள் எழும்பி வந்தாலும் அந்த சோதனைகளை நாம் முதலாவது சகிக்க வேண்டும், அந்த சோதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த சோதனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தாவீது இந்த காரியங்களை மிக நேர்த்தியாக செய்தார். அவர் சோதனைகளை சகித்தார். தன்னுடைய சகோதரர்களை காண வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு பலவிதமான காரியங்கள் அவருக்கு முன்பாக இருந்தது. அவர் இருந்த ஒரு சாதகமான ஒரு சூழலில் இருந்து பாதகமான ஒரு சூழலுக்கு அவர் கடந்து வர வேண்டியது இருந்தது. அவர் எவ்வளவோ பிரயாணங்கள் பட்டு தான் தன்னுடைய சகோதரர்களை காண வந்தார், அந்த யுத்த களத்திற்கு வந்தார். அதில் ஒரு சோதனை இருந்தது, அவருக்கு அதில் ஒரு வேதனை இருந்தது. அதை அவர் சகித்தார். அப்படி சகித்ததால் மாத்திரம்தான் அந்த யுத்த களத்திலே தாவீது வர முடிந்தது. ரெண்டாவது, அந்த யுத்த களத்திலே அவருக்கு முன்பாக நின்று அந்த கோலியாத்தை எதிர்கொள்ளும்படியாக ஒரு சோதனை வந்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டார். மூன்றாவதாக அதை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த கோலியாத்தை எதிர்கொள்ளும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். நமக்கு முன்பாக வரக்கூடிய சோதனைகளுக்கு முன்பாக நாம் எவ்விதமாக நாம் அந்த காரியங்களை எதிர்கொள்கிறோம், அவைகளை ஏற்றுக்கொள்கிறோமா, அவைகளை எதிர்கொள்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, தாவீது எப்பொழுது அந்த கோலியாத்தை எதிர்கொண்டாரோ, எப்பொழுது அந்த கோலியாத்தை எதிர்த்து ஜெயித்தாரோ, அப்பொழுது அவருக்கு ஒரு மகிமையான சிங்காசனம் காணப்பட்டது. கோலியாத்தை வீழ்த்திய அந்த நொடியிலிருந்து தாமே தாவீதுக்கு சிங்காசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக பலவிதமான சோதனைகள் வரலாம். இந்த சோதனைகளாகட்டும், வேதனைகளாகட்டும், இவைகள் எதுவுமே நம்மளை அழித்து போடுவதற்கு அல்ல, நமக்கு தேவன் நியமித்திருக்கிற அந்த சிங்காசனத்தை அடைவதற்கு அந்த சோதனைகள் ஒரு படிக்கட்டாக காணப்படுகின்றன. அந்த சோதனைகளை நாம் ஜெயிக்கும் பொழுது, அந்த கோலியாத்தை நாம் வீழ்த்தும் பொழுது நம்முடைய சிங்காசனம் உறுதிப்படுத்தப்படுகிறது. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. தேவன் ஆயத்தப்படுத்தின அந்த சிங்காசனத்தில் அமர தாவீது ஒரு கோலியாத்தை ஜெயிக்க வேண்டியிருந்தது. நம்முடைய ஜீவியத்திலும் நாம் சிங்காசனத்தில் அமர வேண்டுமானால் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கோலியாத்தை நாம் ஜெயிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். 23வது சங்கீதம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த தேவனுக்காக தாவீது பக்தி வைராக்கியம் பாராட்டினார்.
அதே தேவனுக்காக அதே பக்தி வைராக்கியத்தோடு கூட நாமும் இருப்போமானால் நிச்சயமாகவே நமக்கு முன்பாக ஒரு மரண இருள் வந்தாலும் அவைகளை ஜெயம் கொண்டு நாம் வெற்றி சிறந்தவர்களாக நாம் வெளியே வருவோம். தாவீதுக்கு முன்பாக ஒரு மரண இருள் இருந்தது. அந்த கோலியாத்தை எதிர்கொள்வது என்பது ஒரு மரண போராட்டம் தான், மரணத்தை நோக்கியதான போராட்டம் தான். ஆனால் தாவீது அதை எதிர்கொண்டார், தேவனுடைய நாமத்தினால் எதிர்கொண்டார். நிச்சயமாகவே அந்த இடத்துல கோலியாத்தை ஜெயம் பெற்று கோலியாத்தை வீழ்த்தி தாவீது ஒரு வெற்றி பெற்ற வீரனாக வெளியே வந்தார். வசனம் 5 இப்படியாக சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி விடுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாகவே தாவீதுக்கு தேவன் ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தினார். அந்த பந்திக்கு தாவீது எப்பொழுது தகுதியுள்ளவராக மாற்றப்பட்டார்னு தெரியுமா? அந்த கோலியாத்தை ஜெயம் கொண்ட என்பதுதான். நிச்சயமாகவே தேவன் நமக்கும் ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தியிருக்கிறார். அந்த பந்திக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கோலியாத்தை நாமும் ஜெயம் கொள்ள வேண்டும். 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆம் பிரியமானவர்களே, தாவீது ஜீவனோடு கூட இருந்த ஒவ்வொரு நாளும் அவர் ராஜாவாகவே வாழ்ந்தார், ராஜாவாகவே அவர் வீற்றிருந்தார். அதற்கு காரணம் கோலியாத். அந்த கோலியாத்தை ஜெயம் கொண்ட அந்த நொடி பொழுதிலிருந்து தாமே தாவீதுடைய வாழ்விலே நன்மையும் கிருபையும் தொடர ஆரம்பித்தது. நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சோதனைகளை நாம் எவ்விதமாக பார்க்கிறோம்? நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய போராட்டங்களை நாம் எவ்விதமாக எதிர்கொள்கிறோம்? பல பேர் பல சூழல்களில் அந்த போராட்டங்களை பார்த்து பின்வாங்கி போகிறாங்க. நாம் அவ்விதமாக அல்ல அந்த போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, நம்ம பார்ப்பது போராட்டத்தை அல்ல, நம்மோடு கூட இருக்கக்கூடிய தேவனை, நாம் சார்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவனை நம்பி தான் நாம் அந்த போராட்ட காலத்தில் நிற்கிறோம். தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது, தேவனுக்காக நாம் நிற்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்காக நிற்கிறார். அந்த காரியத்திலே நமக்கு ஜெயம் தருகிறார், அந்த சிங்காசனத்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறார். இந்த நாட்களில் எனக்கு அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சோதனைகளை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். அந்த சோதனைகளுக்கு பின்பாக தேவன் உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். அந்த சிங்காசனத்திலே தகுதியுள்ளவர்களாக சென்று அமரும்படியாக நிச்சயமாகவே நீங்கள் அந்த யுத்த காலத்திலே தேவனுடைய நாமத்திற்கென்று நீங்கள் நில்லுங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களையும் அந்த மகிமையான சிங்காசனத்திலே அமர உதவி செய்வார். ஆமென்.